வணக்கம் மக்களே. இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கிற தனுஷ்கோடி இந்தியாவோட லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியான்னு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் இப்போ நான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீம் பிளேஸாகவே இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லாங்கில் இருந்து பைக்கோ காரோ அது இதுன்னு கிளப்பிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி தான் சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மோஸ்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து தனுஷ்கோடினா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பிளேஸ் இருக்குது, தனுஷ்கோடிக்கு ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி போகணும். அதுக்கு பேர் அரிச்சல் முனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. வந்து கிட்டார் மாதிரி ஒரு இருக்கும், நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து எண்டு. அங்கேயும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் அந்த அங்கே அலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதிக பேர் வந்து அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ட்ரி வந்து 20 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் கையில் கேஷ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா உள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே ஃபோன்பேன்னு மொபைல் நீட்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே வாங்க முடியாது, எதுவுமே சாப்பிடவும் முடியாது. ஏன்னா உள்ளே சாப்பிட்றதுக்கும் வாங்குறதுக்கும் நிறைய பொருட்கள் இருக்கும். டேஷ்போர்டில் வைக்கிற பொருளாகட்டும், உங்களுக்கு ஆக்சசரிஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்களை வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து கையில் முடிஞ்ச வரைக்கும் கேஷ் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா சுத்தமாக நெட்வொர்க் வந்து அங்கே ஒர்க் ஆகாது. நீங்கள் கையில் முடிஞ்ச வரைக்கும் கேஷ் கொண்டு போங்க. எங்கெங்கே இருந்தோ வர டூரிஸ்ட் எல்லாருமே இந்த கோயிலை விசிட் பண்ணாமல் தனுஷ்கோடியை பார்க்க போகவே மாட்டாங்க. ஏன்னா தனுஷ்கோடிக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி கோதண்டராமர் கோவில்னு ஒன்று இருக்குது. சுற்றி கடல் நடுவில் ஒரு கோவில், பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, கல் மிதக்கும் தண்ணியில், அந்த கல்லை தலையில் எடுத்து வைப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து இப்போ வந்து போனாலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமானு தெரியல, கோவில் மட்டும் அனாமத்தான் இருக்குது. சுற்றி தண்ணி வந்து கடல் தண்ணி வந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வந்து உள்ளே போயிடுச்சு, தண்ணி உள்வாங்கிருச்சு. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து ராமர் வந்து இலங்கையில் போய் ராவணனை தோற்கடிச்சிட்டு திருப்பி அந்த இடத்த வந்து ராவணனோட தம்பிக்கே வந்து கொடுப்பாரு. அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷலு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் போனேன், எலெக்ஷன் டைமில். அப்போ வந்து தண்ணி இருந்துச்சு. இப்போ ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் போகிறேன், கோவில் மட்டும் இருக்குது, சுற்றி கடலை காணோம். எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கண்ணே கலங்கிடுச்சு, என்னடா இது இப்போ திருப்பி வராதா அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, திருப்பி நான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டால் அப்படிதாம்மா ஆகும், வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை சுனாமி வரப்போதோம்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே பாருங்களேன், பாலம் மட்டும் இருக்குது, சுற்றி தண்ணி இருக்கும், அந்த வெள்ளை மணல். அந்த கோவிலுக்கு அழகே அந்த கடல் தான், அந்த கடலே உள்வாங்கி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என் வீட்டுக்கார் வந்து என்னடி போன வாட்டி 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு, இதுனா ஹாலிவுட் படமா, திடீர்னு காணாமல் போயிடுச்சு கடல் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாரு. கோவிலுக்குள்ளே வந்து போக முடியல, வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, குழந்தைய வச்சுட்டு என்னால் போக முடியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அந்த போர்டை வந்து எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ராமேஸ்வரத்தில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. வில்லுண்டி தீர்த்தம் அது இதுன்னு 1008 இருக்குது. ஆனால் என்னால் வந்து பையனை வச்சுட்டு போக முடியல. இந்த தனுஷ்கோடி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். அதனால் இதை கவர் பண்ணி விளாக் பண்ணணும்னு அப்படின்னு ஒரு ஆசை. வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் லாங்கில் தான் இருக்குது. நான் வந்து பையனை வச்சுட்டு போக முடியல. ஆனால் நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரத்துக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் விளாக் பண்ணி போடுறேன். மறக்காமல் எல்லா வீடியோஸ்க்கும் வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நான் கண்டிப்பாக அது எனக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இது ஆடி மாதன்றனாலையா என்னன்னு தெரியல, வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு அலையும் இது வரைக்கும் இல்லாத ஒரு நீர்மட்டத்தையும் நான் தனுஷ்கோடியில் வந்து பார்த்தேன். ரோட்டுக்கு மேலே வந்து தண்ணி ஃப்ளோட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 ஆள் உயரத்துக்கு வந்து அலை ஓங்கி சடார்னு அடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு வந்து இந்த அலையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நானும் 20 இயர்ஸாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்து இந்த அளவுக்கு அலையை நான் பார்த்ததில்லை. நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மண்ணே தெரியல. வந்து தடுப்பு போட்டு வச்சுருப்பாங்க, கல் அடிக்கி வச்சு தடுப்பு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கல்லை தாண்டியும் தண்ணி ரோட்டுக்கு வந்துருச்சு. போலீஸ்காரங்க எல்லோரும் நின்றுட்டு வந்து நீங்கள் கிளம்புங்க, இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாதி பேருக்கு மேலே வந்தவங்க திருப்பி போயிட்டாங்க. அரிச்சமனைக்கு யாரையுமே விடலை, தனுஷ்கோடிக்கு யாரையும் விடலை. நான் மீன் அது இதுன்னு சாப்பிட்லான்னு போனோம் ஃப்ரெஷ்ஷாக, அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு. ஷாப்பிங் பண்ணலாம் நினச்சோம், அதுவும் முடியலை. ஏன்னா அலை அந்த அளவுக்கு இருந்துச்சு. பையனை வேற வச்சுருந்தேன், ரொம்ப பயமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து கவர் பண்ணிக்கலான்னு வீட்டுக்கார் சொன்னார். சரி, அதுவும் சரியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், அந்த அலையை பார்த்தா ஏதோ ஒரு பல்லாயிரக்கணக்கான குதிரை வந்து ஃபோர்ஸாக ஓடி வர மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கல்லுக்கு கீழே இருக்கும், இறங்கி போனால் தான் கடலே தெரியும். ஆனால் நாங்கள் போனப்போ எப்படின்னா அந்த கல்லுக்கு மேலே இருந்துச்சு தண்ணி. அதனால் ரிட்டன் போயிட்டோம். சரி, சர்ச்சை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச் தான்.
இது வந்து அந்த 1964 வருஷம் அழிஞ்சு போன சர்ச் தான் இது. இதை வந்து டூரிஸ்ட் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நல்லா எடுத்துகிட்டு போவாங்க. இதை பார்க்காம யாருமே ரிட்டன் போக மாட்டாங்க. ராமேஸ்வரத்தில் வீடியோ போடுறதுக்கு எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் என் பையனை வச்சுட்டு என்னால் போக முடியல. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் போட பார்க்குறேன். நிறைய பேர் ஏற்கனவே போட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஊரை நம்ம போடுறது கொஞ்சம் கெத்து தானே. அதனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது வந்து வில்லியுண்டி தீர்த்தம், அடுத்து ராம்நாத் சுவாமி டெம்பிள், இன்னும் நிறைய இருக்குது, ராமர் பாதம், எல்லாத்தையுமே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.